ஓகே சார். வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவிலேருந்து ஏற்றுமதி சார்பான பயிற்சிக்கு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து விவசாயம் செய்து அது மூலம் வேளாண்மை அறிவியல் அம்மன் புதுக்கோட்டையில் பயிற்சி விட்டுட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் டைனபெக்ஸ் மூலமாக நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இப்போ சென்னையில் இந்த ED2 கேம்பஸில் ஏற்றுமதி சார்ந்த பயிற்சிக்காக வந்திருக்கிறோம். நான் ஏற்றுமதிக்காக பல ஆண்டுகள் பயிற்சி சென்றப்ப இப்போ புத்தாக்க வாய்ப்பாக கருதுறேன். ஃப்யூச்சரில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுன்னா எதை பண்ண போகிறீங்க நீங்கள்? அதாவது விவசாயத்தில் கவுனி நெல்லுக்கான தேடல் தான் எங்களுக்கு. கவுனி நெல் அதிகமாக விளைவிக்கிறோம், அதுக்கான விலை கிடைக்கல. அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சிக்கு வந்துருக்கோம். அப்புறம் கவுனி அரிசி ஏற்றுமதிக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தான் பிரதானமான பொருளாக எடுத்துகிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் ஒரு 40 பொருட்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். அதுலேயும் வாய்ப்பு கிடந்தால் சேர்த்து பண்ணிக்கலாம். பட் பிரதானமாக கவுனி அரிசிக்காக தான் நான் அதுவும் அடுத்தது முருங்கைக்கீரை ஏற்றுமதி, இது ரெண்டுக்காக தான் நம்ம இந்த பயிற்சியோட தேடலே அதுதான். அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட் மக்களுக்கு சீக்கிரமாக மலிவான விலையில் போய் சேர வேண்டியது உங்களுக்கு ஆசையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை இப்போ சமீப காலமாக உருவாக்கப்பட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு விவசாயியாக நாங்கள் பாரம்பரியமாக எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த பாரம்பரிய விவசாயத்தை தான் முன்னெடுக்கிறோம். எங்களோட கோட்பாடு பாரம்பரியம். அதில் என்ன பாரம்பரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த ரசாயன உரங்களையோ பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ பயன்படுத்தினது இல்லை. அது அரசாங்கம் சில காலங்களில் நம்மக்கிட்ட செய்ய சொன்னதுனால நாங்கள் அதில் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் பின்விளைவுகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நாங்கள் பாரம்பரியமாக காடுகளிலேருந்து எடுத்து வரப்பட்ட தலைகளை அடிவுரமாக போடுகிறது. அதே மாதிரி இயற்கை பூச்சி விரட்டியாக இந்த 5 இலைகள், 5 இலைகளுக்கு அது சார்ந்தது, பசுமாட்டிலேருந்து சாணம், கோமயம் அதுகளை பயன்படுத்தி அப்படி தான் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் வருமானமே எங்களுக்கு போதுமானதாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் அந்த தான் இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். இடையில மாறினாலும் இப்போ மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்ததுனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, எங்களோட பாரம்பரியம்ங்கிறது தான் சொல்ல வரோம். நாங்கள் மற்றவங்க ஆர்கானிக் சொல்லிக்கலாம், என்னென்னு சொல்லிக்கலாம், இயற்கை விவசாயம் என்னென்னமோ சொல்லலாம். பட் நாங்கள் பாரம்பரியமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயத்தை நாங்களும் செய்கிறோம். அது மூலமாக வர்ற பொருட்களை இந்த மக்களுக்கு நஞ்சில்லாத உணவாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு நாங்கள் தயார் நிலையில் எப்போதுமே இருந்துகிட்ருக்குறோம். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய டைம்ஸ் நீ இளைஞர்களுக்கு பேட்டி அளித்தது ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.